இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். தட்டை தான் செய்ய போறேன். வாங்க எப்படி சமைக்கலாம், அதை என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா பொன்னிறமா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதை பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப எடுத்துடலாம் இதை. இப்ப அதே பேன்ல நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின அரிசி மாவு தான். இதை வந்து நல்லா லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கை எடுக்காம வறுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா வரும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வந்து ஃப்ரை பண்ண. அந்த மாதிரி நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ ரோஸ்ட் பண்ண இந்த அரிசி மாவை நான் வேற பவுல்ல மாத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த உளுத்தம் பருப்பு, இதையும் வந்து நல்லா நைஸா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்தாச்சு. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். பொட்டுக்கடலை பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 4-5 பூண்டு நல்லா நைஸா தட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கல்லுல தட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இன்னும் நிறையவே போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பைத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னையே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்ப இந்த பருப்பு ரெண்டையுமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணல. கலர் ரொம்ப ஜாஸ்தியா வர தேவையில்லை, இல்லைன்னா கருப்பா காட்டும். அதுக்காக இது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கையிலே ஃபர்ஸ்ட் லைட்டா கலந்து விட்டுக்கலாம். இப்ப சமையலுக்கு ஊத்துற எண்ணெயை வந்து நல்லா சூடா காய வச்சுக்கலாம். காய வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. கடைசியா வந்து வேர்க்கடலை, நான் சிகப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வறுத்தது கூட வந்து ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொரிச்சிட்டு கூட நீங்க ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லாவே கிளறி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டா பிழையாம கொஞ்சம் வந்து சாஃப்டாவே நல்லா பிழைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு வந்து பிடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். இப்ப லைட்டா இன்னும் ஒரு தடவை லைட்டா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப டைட்டாவும் இல்ல, நல்லா சாஃப்டாவே இருக்கு இந்த மாவு. இப்ப இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபாயில் பேப்பர் எடுத்து நல்லாவே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இதுல இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது ஃபுல்லாவே வந்து பாதி மட்டும் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் நல்லா. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவு, இது வந்து சின்னதா எல்லாமே ஒரே சைஸ்ல வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல வந்து, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். மாதிரி 4 உருண்டை நான் ஃபர்ஸ்டே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது கீழே ஃபுல்லா ஆயில் ஃபுல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இந்த டாப் வந்து நல்லாவே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ் மெஷரிங் கப்பே நான் எடுத்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது பவுல் இருந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வச்சு இதுல ஒரு டைம் பிரஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். இப்ப இந்த விரலை வச்சு நீங்க லைட்டா இந்த மாதிரி அழுத்தி விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை வந்து வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம.
இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணி நல்லாவே ஹீட் பண்ணியாச்சு. சும்மா கொஞ்சமா லைட்டா வந்து அந்த மாவுல இருந்து பிச்சு போட்டு பார்த்தா நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஹீட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதுல போட்டுறோம். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் திருப்பணும். இப்ப லைட்டா வந்து தனித்தனியா வந்து நகர்த்தி விடலாம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம. கொஞ்சம் நல்லாவே குக் ஆகட்டும். இப்ப லைட்டா வந்து கலர் மாறி இருக்கு. இப்ப இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். இப்ப எல்லாமே கொஞ்சம் லைட்டா கலர் மாறிடுச்சு. ரொம்பவே கலர் மாறக்கூடாது, எடுத்துனோம்னா நமக்கு நல்லாவே வந்துடும். அதனால இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துடலாம். இதை வந்து வேற பிளேட்ல வச்சு மாத்திக்கலாம். இப்ப மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுடலாம், எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இது வந்து நமக்கு நல்லாவே மொறுமொறுப்பா இருக்கு. பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. எல்லாமே நல்லாவே கிறிஸ்பியாவும் உடையுது. இந்த தட்டையை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.